ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பொட்டுக்கடலையை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக செய்யலாம், அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு அரை மூலி தேங்காய், அதாவது ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன், பூ போல் துருக்கி எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு அடிகனமான கடாய் இல்லைனா ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் உருகி வந்த பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சிட்டு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சிவந்து வரட்டும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை அந்த நெய்யை வடிகட்டிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மறுபடியும் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது, அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியில் எதுவும் சேர்க்காதீங்க, அந்த விழுது மட்டுமே நல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததாக சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் பொட்டுக்கடலைக்கு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதுக்கடுத்து தான் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர், கலர் பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த இடத்துல கலர் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் தவிர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி இது சரியாக அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வரத்துக்கு, அதாவது இதுக்கப்புறம் வெந்து வரத்துக்கு சரியாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 பேட்சாக நெய் சேர்த்தா சரியாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பிறண்டு வரும், ஒன்றோட ஒன்று நல்லா கூடி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊற்றின அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுதான் சரியான பதம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா டால்டா இருக்கு, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கூடி வந்துருச்சு பாருங்கள். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பு இல்லைனா பிளேட்டு எதுலையாவது ஒன்று கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பள்ளமாக இருக்கக்கூடிய பிளேட்டு அந்த மாதிரி எடுத்துக்கங்க. கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஈவனாக வர்ற அளவுக்கு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். நல்லா சமப்படுத்திக்கங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்துதான் இதை நம்ம ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. வேற ஒரு பிளேட் எடுத்து மேலே வச்சு அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கத்தியை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குமேன்றதுக்காக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்முடைய சுவையான வித்தியாசமான ஸ்வீட் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை பயன்படுத்திருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.